சுவிசேஷத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நம்ம ஜனங்களுக்கு சொல்லுகிறோம். ஓகே, அதுதான் சொன்னேன். சொன்ன பிறகு நற்செய்தியின் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒருவன் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் வருகிறான். அப்படி என்றால் தேவ ஆவியானவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவனுக்கு புதிதான ஆவி அருளப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆவி அதை ரிசீவ் பண்ணி அதை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. நாமே தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். நமக்குள்ள ஒரு மகாபரிசுத்தம் இருக்கிறது, அதான் நம்முடைய ஆவி. அந்த ஆவிக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் சபைக்கு இன்று பேசிக் கொண்டிருக்கிறார், இன்னைக்கு பேசுகிறார். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆளுகைக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பவுண்டரி கொடுத்திருந்தார்ல, ஒரு குறிப்பிட்ட எகிப்தின் நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும். அது மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அதாவது அதிகாரம் ஆளுகை அவர்கள் வாழ்க்கையில விரிவடைய ஆரம்பிக்க வேண்டும். இது பாத்தீங்கன்னா இங்கேயே இன்னும் சரியா நடக்குது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரமும் ஆளுகையும் செயல்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய சரீர சுகம் மற்றும் காரியங்கள, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய தொழிலே, நம்முடைய வேலையிலே, எல்லாவற்றிலும் அதிகாரமும் ஆளுகையும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டார் பூமியை. சோ நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இது எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் எல்லாவற்றின் மேலும். அதுதான் நம்முடைய வேலை. சோ இதை தான் ஆவியானவர் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கும் விசுவாசம் பேசிக் கொண்டிருப்பார். ஏன் பேசுறாரு அப்படின்னா, நீங்க தனிப்பட்ட காரியத்தை ஆளுகை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பெரிய சாட்சிகளாக இருப்பது மிக கடினம். டேக் யுவர் கேப்டிவ்ஸ் கேப்டிவ். உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஓகே, நாம் யுத்தத்தை தொடங்கி விட்டோம். இயேசு கிறிஸ்துக்குள் வந்ததுனால தொடங்கி விட்டபடியால் இன்றைக்கு நம்ம ஒரு யுத்தத்துல மாட்டி இருக்கிறது மாதிரி தெரியும். பிசாசு சில பேர் சொல்லுவான், ஐயோ இவர் உனைய பத்தி பேசல, வேற யாரைய பத்தி பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ இவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, அதனால இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். நாம் சில தவறுகள் செய்யலாம், வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாம் ஆவியை பெற்றிருக்கிறபடியால் இந்த தவறுகள் எல்லாம் நம்முடைய டெஸ்டினியை நம்ம எங்கே போய் சேர்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறதே இல்லை. இந்த யுத்தங்கள் எனக்கு வந்தது காரணம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நான் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறேன். அதனாலே நான் இன்று யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். நான் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய ஆவியிலிருந்து தொடங்கி இருக்கிறேன். அப்ப ஆவியிலிருந்து தொடங்கப்பட்ட யுத்தத்தை ஆவியினாலே ரன் பண்ண முடியும், அவர் சஸ்டெயின் பண்ண முடியும், ஆவியினாலே மேற்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்கள் வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியிலே என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, ரிசீவ் பண்ணும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருள்வீராக. எங்கள் கண்கள், காதுகள், எங்கள் இருதயம் ஆண்டவரே விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சீக காரியங்களை அல்ல, ஆவியின் ரகசியங்களை, மேன்மைகளை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையுடனே கூட கிரியை நடப்பித்து ஆண்டவர் 30, 60, 100 ஆண்டவரை பலன்களை எங்கள் வாழ்க்கையில கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது: கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவின் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது.
வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளின் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலங்களில் வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இறைச்சலுக்கு நீங்களானவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரசித்தப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களில் போய் இறங்குவார்கள். விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டுப்பாடு. பாராக்கே எழும்பு. அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். அமலேக்குக்கு விரோதமாக இவருடைய வேர் எப்ராயிமில் இருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்னிமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராவில் இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கிலே கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. கிளையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிஸ்ராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகி கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலேயே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. பராக்கிரமசாலிக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவி ஆகியல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணையையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்று புலம்பினாள். 31 வாசிக்கிறேன். அதுக்கப்புறம், கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாரும் இப்படியே அழிய கடவர்கள். அன்பு கூறுவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. இதோட சேர்த்து இன்னொரு வசனமும் இன்னொரு பகுதியும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகி தூபொருக்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வழக்கமாய் விழுந்து, தேவனின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 2 பகுதிகள் நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தியானம், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், சிலுவை. ஸோ இந்த தியானம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம கொஞ்ச நாட்களாக அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அது எப்படிலாம் பயன் தருகிறது. நான் முன்னாடியே சொன்னேன், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, மரணம், அவருடைய சரீரம், பிற்கப்பட்டவருடைய சரீரம், சிந்தப்பட்டவருடைய ரத்தம் அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி இருக்கு. எல்லாமே அதுல இருந்து தான் போகுது அப்படின்னு சொன்னேன். அதாவது எல்லாத்துக்கும் அதோட ஒரு ரூட் நம்ம பார்க்க முடியும். அது ஒரு காரணியாக இருக்கிறது. இல்லைன்னா அது இந்த சென்டர்ல இருக்கும்ல, அது சக்கர தானின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சென்டர் ஆஃப் வீல்ல இருக்கும் தெரியல இருக்கும்ல, அந்த சக்கர தானின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆணியில இருந்தா எல்லா அந்த இதே போகும். மற்ற அந்த ரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாமே அதுல இருந்தா போகும். சென்ட்ரல் பாயிண்ட்ல இது இருக்கும்.
ஸோ இதை நீங்க கழட்டிட்டீங்கன்னா எல்லாமே கலண்டு வந்துடும். இந்த வீலே ஒரு மாதிரி டிஸ்மெம்பர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சிலுவை இல்லாமல் நமக்கு என்ட்ரன்ஸ் கூட கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டே அவருடைய சிலுவை தான், அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் தான். ஓகே, அதனால வந்து அதனுடைய அப்ளிகேஷன், அதனுடைய பயன்கள் அப்படின்றத தலைப்புல நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஆளுகை, அதுல குறிப்பா வந்து ஆளுகை அப்படின்றதுல ஆளுகை அப்படின்னு சொல்லும் போதே வந்து அது ஒரு என்ன சொல்றது, இல்ல யுத்தம் சம்பந்தப்பட்டிருக்காது. there is warfare involved. ஸோ அதனால அந்த வார்ஃபேர் பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். இங்க ஒரு வார்ஃபேர் பத்தி ஒரு பேசேஜ் தான் நம்ம படிச்சோம். ஓகே, அதாவது நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, புது உடன்படிக்கையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புது உடன்படிக்கையில் இருக்கோம், அதனால வந்து நமக்கு வந்து போர் யுத்தம் கிடையாது, நமக்கு வந்து சமாதானம், கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, அதனால யுத்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து யுத்தம் இல்லை அப்படின்ற அந்த ரியாலிட்டி, அதுக்காக ஒரு யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் இதுல இந்த விஷயமே. சோ யுத்தம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த யுத்தம் இல்லைன்ற இடத்துக்கு போறதுக்கு ஒரு யுத்தம் தேவைப்படுது. ஓகே, ஆனா இது வேற, அதாவது என்ன மாதிரி யுத்தம் இல்லைன்னா, இது மாம்சத்தோட ரத்தத்தோடும் பண்ற யுத்தம் அல்ல. ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உட்காந்து யோசிச்சு அப்படியே மண்டையெல்லாம் பிச்சு கண்டுபிடிக்க, அதாவது என்ன, அதாவது உங்க வாழ்க்கையில் ஜெயங்களுக்கு சொல்றேன். நீங்க வாழ்க்கையில ஜெயம் பெறுகிறதுக்கு நீங்க அப்படியே யோசிச்சு 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 அப்படியே பயங்கரமா திங்க் பண்ணி அப்படியே போராடி அப்படி எடுக்கிற காரியம் இது இல்ல. ஆனா இது வேற மாதிரி ஒரு யுத்தம் இருக்கிறது. அது பவுல் எபேசியர் 6வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல. அதாவது நேச்சுரல் ரெல்மை நம்ம ஃபைட் பண்ணல. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நேச்சுரல் ரெல்ம்ல இருக்கு. நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய காரியங்களும் நேச்சுரல் ரெல்ம்ல இருக்கு, காணக்கூடிய உலகத்துல இருக்கு. ஆனா அந்த யுத்தம் வந்து காணக்கூடாத உலகத்துல இருக்குது. ஓகே, சோ காணக்கூடிய உலகத்துல யுத்தம் இல்ல. ஓகே, ஆனா யுத்தம் எங்க இருக்கு? காணக்கூடாத உலகத்துல இருக்கு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், காணுகிற உலகத்திலே நாம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், காணக்கூடாத யுத்த உலகத்திலே நாம் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும், பழகி இருக்க வேண்டும். ஓகே, அதாவது பினிஷ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதை வச்சுதான் நம்ம யுத்தம் செய்கிறோம். அதாவது இது உங்களுக்கு கரெக்டா புரியுது எப்படின்னா, இப்ப வந்து கோர்ட்ல வந்து உங்களுக்காக போய் உங்களால போராட முடியல, ஒரு நல்ல லாயர், பெரிய லாயர், ஊர்லயே பயங்கரமான வக்கீல் ஒருத்தர், அவர் வந்து உங்களுக்காக சொல்லிட்டா, நான் உனக்கு ஃப்ரீயா பண்ணி தரேன், உங்களுக்கு உங்க மேல எனக்கு ரொம்ப பற்று இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு உங்க மேல அவருக்கு ஒரு நல்ல அன்பு பழக்கம் இருக்குன்னு வைங்க. அவர் வந்து சொல்றாரு, அப்பா உனக்காக நான் இதை ஃபைட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபைட் பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் கூட எல்லாம் மோதி அப்படியே இது பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சு வேர்டிக்ட் உங்களுக்கு ஆதரவா வந்துருச்சு. இப்ப அந்த வந்த வேர்டிக்ட கொண்டு போய் செயல்படுத்துறதுக்கு மட்டும்தான் இப்ப லாயர் அது பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, தீர்ப்பை வந்து கொடுத்துட்டாரு, தீர்ப்போட நகலை உங்க கையில கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஃபேவரா வந்திருக்குது. இப்ப அதை நீங்க கொண்டு போய் யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யூ கெட் இட். ஸோ அந்த யுத்தம் தான் இப்பொழுது இருக்கிறது. ரெண்டு யுத்தம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆண்டவராகிய இயேசு நமக்காக போராடின யுத்தம். அது நம்ம பண்ணிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்மளால அது அது அந்த யுத்தத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி நம்ம லாயர், நம்ம லா படிக்கலாம், கோர்ட்ல நம்மளால போய் வாதாட முடியாது. டெக்னிக்கலி வாதாடலாம், ஆனா வாதாடினாலும் எதுவும் செல்லாது, யாரும் மதிக்க மாட்டாங்க. நமக்கு அதனால பண்ண முடியாது நம்மளால. ஆனா வந்து லாயரால பண்ண முடியாது. அது மாதிரி ஆண்டவர் நம்முடைய அட்வொகேட்டா அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, சிலுவையில போய் மரித்து ரத்தம் சிந்தி பெரிய ஒரு ஜெயத்தை எடுத்துட்டாரு நமக்காக. இப்ப அந்த அவருடைய சரீரம் ரத்தத்தை வைத்து நாம் யுத்தம் செய்கிறோம். என்ன யுத்தம்? நமக்கு ஒரு பகுதி இருக்கு. இது நம்மளால செய்ய முடிந்த யுத்தம். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். பிசாசு வந்து உன்னால முடியாது, இல்ல இல்ல, என்னால முடிஞ்ச யுத்தம். காணக்கூடிய உலகத்திலே நான் செய்யக்கூடிய யுத்தம் என்னால செய்யக்கூடிய யுத்தம். என்னால செய்யக்கூடிய யுத்தம் மட்டுமல்ல, என்னால் ஜெயம் எடுக்கக்கூடிய யுத்தம். It's not just a battle I can fight, it's a battle I can win. I can win in the spirit realm. Okay? ஏன்னா I have the spirit of God. ஏனென்றால் இயேசுவின் மரணத்தின் மூலமாக, அவருடைய அடக்கம், அவருடைய பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளின் மூலமாக எனக்கு புதிதான ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட்டிருக்கிறபடியால் என்னால் ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்றத முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலே. இது ரொம்ப ஆழமான ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம இதை மறந்து விடவே கூடாது, மறக்க கூடாத ஒரு சத்தியம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் we can fight, we can also win.
ஓகே. சோ ஏன்னா கிறிஸ்து ஜெயம் எடுத்தால் நம்மால முடியும், அவ்வளவுதான். கிறிஸ்து எடுத்தாரா அப்படின்ற கேள்விதான். எடுத்தார், ஆகவே நாமும் ஜெயம் எடுக்க முடியும். அதனாலதான் நானே மறுபடியும் என்ன சொல்லுவேன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் முக்கியமான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதை நீங்க தியாலஜிக்கல் ஸ்டடியில உள்ள எடுத்துக்கவே இல்லைன்னா, அது என்ன சொல்லுதுன்னே கவனிக்கலன்னா, நிறைய பேர் வெளிப்படுத்தும் விசேஷம் என்னன்னு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாம. ஒரு 1000 தடவை படிச்சா கூட உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இனிமேல் இன்னும் நிறைய இருக்கு அதுல. ஒன்றும் புரியாதுன்னா ஓரளவு புரியும், பட் தட்ஸ் நாட் ஆல். தேர் இஸ் சோ மச் தேர். ஓகே. சோ அதை இன்னும் ஆழமாக நாம் அறிய வேண்டும். ஏன்னா அறியதான் நமக்கு ஜெயம் உண்டாகுது. ஏன்னா அந்த புத்தகம் தான் ஜெயம் கொள்கிறத பத்தி எழுதியிருக்கு. யுத்தம் இருக்கிறது, அது எப்படி ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்றத எழுதுது. சரி. சோ இப்ப முதலாவது ஏன் இந்த யுத்தம் என்று நாம் பார்ப்போம். Why this war? வார் இருக்குன்னு நான் சொல்றேன். அது உங்களுக்கு சில வசனங்களுக்கான எபேசியர் 6 சொன்னேன். வெளிப்படுத்தும் விஷயத்துல வருது. ஜெயம் கொள்கிறவனோ, ஜெயம் கொள்கிறவனோ, ஜெயம் கொள்கிறவனோ. அது சபைக்கு எழுதுறார், யாருக்கோ எழுதல, சபைக்கு. ஓகே. சோ ஜெயம் கொள்றது இருக்கு. பினிஷ்ட் ஒர்க்கை வச்சு எடுக்கிற ஜெயம். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்து ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்துட்டாரு. இப்ப அந்த ஜெயத்தை வைத்து நாம் எடுக்க வேண்டிய ஜெயம் இருக்கிறது. அது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரியணுன்றதுக்காக. லாயர் கோர்ட்ல இருந்து ஜட்ஜிட்ட தீர்ப்பை உங்களுக்கு ஃபேவரா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்ப அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுக்கிற ஜெயம் நம்முடைய ஜெயம். ஓகே, புரியுதா? சோ அதை ஆனா பண்ணணும். அது பண்ணலன்னா அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. இது நிறைய பேர் இதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் அரைக்குறை புரிதலோடு உளறி விட்டார்கள். நீ உனக்கு யுத்தமே இல்லை, உனக்கு யுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பாட்டை எடுத்துட்டு அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்றதை எடுத்துட்டு. சரியா? சோ அதனால நமக்கு செய்ய வேண்டிய யுத்தம் நிச்சயமா இருக்கிறது. புதிய ஏற்பாடு உள்ள அதை பத்தி எழுதிருக்கு, பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. ஓகே. சோ ஏன் யுத்தம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்குள்ள போ. ஏன் யுத்தம்? ஓகே, ஏன் யுத்தம்? இதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்னது திரும்ப ஞாபகம், யூ கேன் ஃபைட் அண்ட் யூ கேன் வின். ஓகே. நான் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கோங்க, ஐ கேன் ஃபைட் அண்ட் ஐ கேன் வின். திஸ் இஸ் நாட் அ பேட்டில் தட் ஐ கேனாட் ஃபைட். அதாவது நான் யுத்தம் செய்ய முடியும், நான் ஜெயிக்க முடியும். இது நான் யுத்தம் செய்ய முடியாத யுத்தமே அல்ல. அது ஒரு பொய், என்னால முடியாது. ஏன் பொய்னா, பிசாசானவன் உங்கள் மாம்சத்தை வைத்து உங்கள்கிட்ட பேசுறான். அதனால அவன் பேச உண்மை மாதிரி தெரியும். அவன் சொல்லுவான், இந்த வியாதி இவ்வளவு நாளா இருக்கு, எப்படி போகும்? அது எப்படி போகும்? போகாதே. யாருக்குமே போலையே, உனக்கே போலையே, நீயே இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஏன் போல? அப்போ ஒன்னு அர்த்தம், இவ்வளவு நாள் நீ ஜெபம் பண்ண நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ஒன்னால செய்ய முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் மாம்சத்தை வைத்து எதுவுமே பண்றது கிடையாது. தாவீது அபிஷேகம் பண்ண சாமுவேல் போயிருக்கும் போது கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. மனுஷர் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கறது இல்லை. பிசாசு ஆனா மனுஷர் பார்க்கிற பிரகாரம் தான் பார்ப்பான். பேதுருவை திட்டும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லிட்டு, நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறாய். மனுஷன்றது விழுந்து போன மனுஷர். ஓகே, விழுந்து போன மனுஷன் கேவலமா தான் திங்க் பண்ணுவான். அவனோட திங்கிங் கேவலமா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படி இல்லை என் திங்கிங். அப்ப நீ தோத்துருவேன், நான் தோத்துருவேன், என்னால ஜெயிக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி சமாளிச்சதே இல்லை, இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்லை. இல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தவங்க யாருமே கிடையாது. உனக்கு தெரியுமா? யாராவது பாத்திருக்கியா இவ்வளவு பிரச்சனையில இருந்து? அப்படி ஜெயிக்க முடியாது. மனுஷீக சிந்தனைகள் பிசாசிடம் இருந்து வருகிறது. இது நடக்கவே நடக்காது. இவ்வளவு பணம் எங்க இருந்து வரும்? மனுஷீக சிந்தனை பிசாசிடம் இருந்து வருகிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சரியா கவனிக்கலாம், ஏமாத்திடுவான். சரி. சோ நான் சொன்னதுதான், யுத்தம் மனுஷீகத்துல இல்ல மாம்சத்துல பார்க்கும்போது யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் நாம் ஆவியாயிருக்கிறோம். தேவ ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆவியிலிருந்து நாம் பார்க்கும்போது நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இன்னும் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரமாட்டேங்குது, நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற கான்பிடன்ஸ் வரமாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னும் ஆவியிலிருந்து அதை பார்க்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். There is a higher realm, higher viewpoint. மாம்சத்துல இருந்து பார்க்காதீங்க, ஆவிக்குள்ளாகுங்கள். ஆவியிலிருந்து பாருங்க. ஆவியிலிருந்து பார்த்தா ஜெயம் எடுக்க முடியும் என்று அறிந்து கொள்வீர்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரி, ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்றது அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம இந்த யுத்தத்தை அணுக வேண்டும். அந்த மைண்ட் செட் இல்லாம யுத்தத்தை அணுக முடியாது. சரி. சோ ஏன் யுத்தம் இருக்கிறது? இந்த யுத்தம் ஏன் நடந்துச்சு? இந்த யுத்தம் ஏன் நடந்தது?
இவங்க வந்து நியாயத்தீர்ப்பு 4ல பாத்தீங்கன்னா அந்த யுத்தத்தை பத்தி படிக்க முடியும். அந்த யுத்தத்து முடிந்த பிறகு அது ஒரு பாட்டா பாடுகிறார்கள். பாராக்கும் தேவராலும் சேர்ந்து பாடுகிறாங்க. அதை தான் நம்ம படிச்சோம். இந்த யுத்தம் ஏன் நடந்தது? ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் காலத்திலே வாக்கு பண்ணிட்டாரு. ஒரு மிகப்பெரிய எல்லையை வாக்கு பண்ணியிருந்தார். அந்த எல்லை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எகிப்தின் நதி துவக்கி மறுபக்கம் ஐபிராத் நதி வரைக்கும். ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி, தி கிரேட் ரிவர் கால்ட் யூப்ரட்டிஸ். சோ இங்க இருந்து அங்க வரைக்கும் ஆபிரகாம் வந்து இந்த யூப்ரட்டிஸை கடந்துதான் வந்தான். மெசபடோமியால இருந்து ஹாரானுக்கு வந்து யூப்ரட்டிஸ் கடந்து அவர்கள் வந்து ஆபிரகாம், லோத்து, இவங்க சாராள் இவங்கலாம் வந்து கானான் தேசத்துக்கு வந்தார்கள். சோ அந்த யூப்ரட்டிஸ் வரைக்கும், ஐபிராத் நதி வரைக்கும் மிகப்பெரிய எல்லையை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் தான் டெரிட்டரி கெயின் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தான் அவங்க யோசுவா டைம்ல, யோசுவா புத்தகத்தை படிச்சு பார்த்தாலே தெரியும், இன்னும் கெயின் பண்ண வேண்டிய டெரிட்டரி நிறைய இருந்தது. அவங்க அது ஃபுல்லாத்தையும் சுதந்திரிக்கல. கர்த்தர் யோசுவாட்ட சொல்லிட்டாரு. அதுக்குள்ள யோசுவா யுத்தம் பண்ணி வயசாயிருச்சு. ஆனா நிறைய டெரிட்டரி பிடிச்சாரு. ஆனா ஃபுல்லாத்தையும் பிடிச்சு முடிக்கல. கர்த்தர் யோசுவாட்ட சொன்னாரு, நீ இப்ப யுத்தம் செஞ்சது போதும், நீ இளைப்பாறலாம். உனக்கு பின்வரும் சந்ததியார் இவர்கள் யுத்தம் செய்யணும், செய்து இந்த லேண்ட் முழுதும் எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியாவோட ஒரு கம்ப்ளேசன்சிக்குள்ள போயிட்டாங்க. ஒரு கம்ப்ளேசன்ஸ்னா என்ன, ஒரு திருப்தி, ஒரு ஒரு மாயமான திருப்திக்குள்ள போய்விட்டார்கள். என்னன்னா, இவ்வளவு நமக்கு இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நிறுத்த நிறுத்த என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, there's nothing called vacuum, something will occupy it. சோ இப்ப நீங்க ஆளுகை எடுக்கலன்னா ஏதோ ஒண்ணு ஆளுகை எடுக்கதான் ஆகும். சோ இவர்கள் அந்த லேண்ட் ஆளுகை எடுக்காததுனாலே சத்துருக்கள், சுற்றி இந்த சத்துருக்கள் பலக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பலத்து 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 அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் இவர்களுடைய டெரிட்டரி எல்லாம் பிடிச்சி ஒன்னொன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சு இவர்களை உபத்திரப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நியாயாதிபதிகள் கதையே. இவங்க என்னன்னா, அந்த சுற்றி இருக்கிற அந்த கானானின் மற்ற ஜாதியாரை இவர்கள் வந்து விரட்டவில்லை. விரட்டாம தான் அந்த கம்ப்ளேசன்சிசம்ல ஒரு மாயமான ஒரு திருப்தி. அதுல வந்து ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு. போது யோசுவா காலத்துல எவ்வளவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அதையே பேசிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். யோசுவா காலத்துல என்ன பண்ணணும் தெரியுமா, யோசுவா காலத்துல என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை மறந்து விட்டார்கள். ரொம்ப முக்கியமானது பாருங்க, வெளிப்படுத்தின விஷயத்துல ஆண்டவர் சபைகளுக்கு பேசும்போது சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொன்னதை அப்படின்னு சொல்லல, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவ சுவிசேஷத்தை பற்றியும், சுவிசேஷம் எப்படி ஒர்க் ஆகுது, தேவராஜ்யம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பாருங்க. இயேசு கிறிஸ்து காஸ்பல்ஸ்ல சொன்னதுதான் எல்லாம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா நிருபங்கள் இருக்கு, நிருபங்கள் இருக்கு, அப்புறம் சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு. ஆனா இதுல இருக்கிற இந்த செய்தியை நாம் முதலாவது புரிய வேண்டும் அல்லவா, புரிஞ்சு கொள்ளணும். அததான் வெளிப்பாடுகள்னு சொல்றோம், ரெவலேஷன்ஸ். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவி நமக்கு வேணும். அதை எடுத்து இந்த சுவிசேஷத்தின் செய்தி, ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் செய்தி எடுத்து ஆவியானவர் இன்றைக்கு சபைகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கு இன்றைக்கு பேசிட்டு இருக்காரு. He is talking something today. சேம் புக் தான், நோ நியூ புக் கிடையாது. அந்த புக்கோட டெப்த்ஸை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் பழைய ஏற்பாட்டுல கூட வந்தது, இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு வனாந்தரத்துல சொன்னாங்க. தாவீது வந்து அந்த சங்கீதத்தை சொல்லி இன்றுன்னு சொல்லி மறுபடியும் சொல்றான். அதே பேசேஜ் எடுத்து எபிரேயர்ல இருந்து எபிரேய ஆக்கியவர் சொல்றாரு, இன்றுன்னு சொல்றாரு. அப்பனா மோசே காலத்துக்கு கர்த்தர் பேசினாரு, ஆவியானவர் பேசினாரு, இதே சுவிசேஷம் தான். தாவீது காலத்திலயும் ஆவியானவர் பேசினாரு, எபிரேயர்ல புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் பேசுறாரு, இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னத்தை பேசுவாரு, என்ன பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லையை பற்றி பேசுவார். அதாவது சுவிசேஷத்தின் செய்தி இருக்கிறது பாருங்க, ஆனா அது போய் சென்றடைய வேண்டிய எல்லைகள் இருக்கிறது. ஓகே, அப்புறம் அதாவது சுவிசேஷத்துக்கு 2 பகுதி இருக்கு. ஒண்ணு வந்து போய் சேரணும் எல்லாருக்கும், அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு உள்ள இறங்கணும். புரியுதா? 2 பகுதி. என்னது, போய் சேரணும். கேள்விப்படாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அறியாதவர்கள், அவங்களுக்கு போகணும் முதல்ல. அப்புறம் போன பிறகு அது உள்ள இறங்கணும். 2 பகுதி இருக்கு. சோ இப்ப வந்து சில பேருக்கு போயிருச்சு, சில பேருக்கு இன்னும் போவே இல்லை. போகாதவங்களை பத்தி நான் பேசல. அது செய்யும்படி மிஷினரி ஊழியர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, பல விதமான ஊழியங்கள் இருக்கு. கர்த்தர் தினந்தோறும் சபையில ஜனங்களை சேர்த்து கொண்டு வருகிறார், ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகே,
என்னதான் இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கவர்கள் மட்டும் கிறிஸ்தவங்க மட்டும் ஏதோ உலகம் இருந்துகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சைனா இந்தியாலாம் இப்பதான் நட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவனுக்குலாம் வெளிச்சம் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? ஏதோ இவங்க அமெரிக்கால சில பழக்கங்கள் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து அங்க மட்டும் இருக்கிறத வச்சுட்டு அதுதான் வந்து உலகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சில அமெரிக்கால மட்டும் விளையாடுற சில கேம்ஸுக்குலாம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம அது பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அமே உலகம் மோசமா போயிட்டு இருக்கு. உலகம் மோசம்லாம் போல. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில நாடுகள்ல கிறிஸ்தவத்துக்கு சேலஞ்ச் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக சுவிசேஷம் அப்படியே சுருங்கிருச்சு, ஒண்ணுமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தினந்தோறும் பரம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்தை உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் எவனோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கு. சோ அது காஸ்பல் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங். சோ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இது போய் சேர்ந்தவன் உள்ள எவ்வளவு இறங்கி இருக்கு. அததான் ஆவியானவர் சபைக்கு, அது சபைக்கு சொல்றார் ஆவியானவர் ஏதோ. ஓகே, சுவிசேஷத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நம்ம ஜனங்களுக்கு சொல்லுகிறோம். ஓகே, அதுதான் சொன்னேன். சொன்ன பிறகு அவன் நற்செய்தியின் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒருவன் ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் வருகிறான். அப்படி என்றால் தேவ ஆவியானவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவனுக்கு புதிதான ஆவி அருளப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆவி அதை ரிசீவ் பண்ணி அதை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. நாமே தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். நமக்குள்ள ஒரு மகாபரிசுத்தலம் இருக்கிறது, அதான் நம்முடைய ஆவி. சோ அந்த ஆவிக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். சோ ஆவியானவர் சபைக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அதை கேட்கணும். ஓகே, இப்ப இந்தியால எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ட்ரூத். நல்லா ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் பைபிள் படிச்சா தெரியும். இந்த என்கிட்ட நிறைய பேர் என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வசனம் என்ன, அந்த வசனம் என்ன, சரி இப்படிலாம் பைபிள் படிக்கக்கூடாது. பைபிள் வந்து நீங்க அந்த நீரோட்டத்துக்குள்ள இறங்கணும் உள்ள. எசேக்கியேல் சொல்றான் பாருங்களேன், அவன் வந்து நான் கணுக்கால் இருந்தேன், அப்புறம் வந்து கணுக்கால் இருந்தேன், அப்புறம் முழங்கால் போனேன், அப்புறம் வந்து இடுப்பளவு, அப்புறம் நீச்சல், அப்புறம் உங்க கூட அளவு போயிருச்சுன்றான். இந்த மாதிரி டெப்த்ஸ் இருக்கு. வேர்ட் ஆஃப் காட் வந்து எந்த டெப்த்ல நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்னா அந்த முங்குற இடத்துக்கு போய் புரிஞ்சுக்கணும். அங்கதான் ஆரம்பிக்குது. இவங்க வந்து கணுக்கால் தண்ணியில கூட இல்ல, கரையில நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி சொல்ல முடியும்? புரியாது. சோ அதனால அந்த டெப்த்துக்குள்ள வேண்டாம். இந்த வசனம் என்ன, அந்த வசனம் என்ன, நான் அதான் ஒருத்தர் சொல்லிட்டேன், நீங்க 1000 தடவை படிங்க சார், வெளிப்படுத்த விஷயத்தை அப்புறம் எதாவது பேசுங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியவும் புரியாது, என் கூட ஆர்கியூ பண்ணுவீங்க, ஏதாவது கேள்வி கேட்பீங்க. வேஸ்ட். நீங்க போய் படிக்க, பொறுமையா ஜெபம் பண்ணுங்க. அது சும்மா படிக்க கூடாது, ஜெபத்தோட படிக்கணும். அது as if your life depends on it. நீங்க ஜெபம் பண்ணணும். நாங்கள் சில வேத ஆழங்களை ஆராய போகிறோம், இப்படி எல்லாம் ஒன்னும் ஒரு புண்ணாக்குக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க வந்து யூ ஷுட் ரீட் த பைபிள் as if your life depends on it, because it does depend on it. உங்க வாழ்க்கையே அது சார்ந்திருக்க மாதிரி படிக்கணும். இப்ப இப்ப வந்து இந்த இந்த எந்த பகுதியா இருந்தாலும் சரி, அதுல ஜீவன் இருக்கிறது. இதுல எனக்கு ஒரு அப்ப வெளிப்படுத்த அப்படி படிக்கணும். இதுல கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு இன்றைக்கு என்னமோ இருக்கு, இன்றைக்கு கர்த்தர் இதுல புத்தகத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு படிக்கும். ஓகே, ஏன் அதை சொல்றேன்னா, இன்று இந்த நவ் வேர்டு பத்தி ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு என்ன சொல்றாரு, வாட் தி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் டுடே. ஏன் அது பேசுறேன்னா, இன்னைக்கு கேட்டாங்கன்னா அவர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்க வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சு சொல்றேன், அதான் சொன்னேன் கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம்னு சொன்னேன். இந்தியா வச்சு சொல்றேன். இந்தியாவில் வந்து இந்தியாவோட காஸ்பல் ப்ராக்ரஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஜாகிரபிக்கல் ஏரியாவிலும் காஸ்பலுக்கு ஒரு ஜேர்னி இருக்கு, ஒரு விதமான ட்ரெஜெக்டரி இருக்கு. ஓகே, இந்தியன் ட்ரெஜெக்டரி நான் சொல்றேன். அரௌண்ட் தாமஸும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வந்தாரு. அப்பொழுதே சில சபைகள்லாம் இங்க நிறுவப்பட்டது உண்மைதான். அதுக்கப்புறம் சபை இருண்ட காலத்துக்குலாம் போய் அதுக்கப்புறம் வெளியே வந்து 15th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வராரு. அதெல்லாம் நடக்குது. அது அரௌண்ட் 15th செஞ்சுரியில வந்தாரு. அது தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா யூரோப்பியன் வேர்ல்டு வந்து இந்தியாவை டிஸ்கவர் பண்ண பிறகு யூரோப்பியன் மிஷனரிஸ் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. பல கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றாங்க. வந்து ஆல் த வே ஃப்ரம் யூரோப்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லா விதமான மிஷனரிஸும் இந்தியாவுக்குள்ள வராங்க. வந்து 18th செஞ்சுரி 19th செஞ்சுரியில காஸ்பலுடைய இனிஷியல் சீட்ஸ் ஆர் பீங் சோல்ட். ஓகே, சோ இப்போ ஒரு சீடே பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து ஒரு கனி கொடுக்குற ஒரு மரம் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு மரம், அதோட விதை நீங்க மாம்பழம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, நம்ம நல்லா நிறைய பேருக்கு இந்தியாவில் தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் மாம்பழம். ஸோ மாம்பழத்தையும் நீங்க விதைய போடுறீங்கன்னா அது ஒரு செடி வரும், அதுல இருந்து செடியா வளருது. சரியா? அதுதான் எண்டா? நோ. அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் பெரிய செடியா வளர்ந்து குட்டி செடியாகி அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சின்ன மரம் மாதிரி வருது. அதுதான் எண்டா? இல்ல. இதுல 2-3 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அது நல்ல பெரிய மரமான பிறகு அதுதான் எண்டா அப்படின்னா இல்ல. ஏன் மற்ற எத்தனையோ மரங்கள் வெறும் அப்படி மரமா வளர்ந்து அப்படி நின்றுக்குதே.
வெறும் இலை மட்டும் தான் அதுல இருக்கு, பெருசா ஒண்ணும் கனிகள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா மாமரம் அப்படி கிடையாது. 5 வருஷம் 6 வருஷம், எனக்கு தெரிஞ்சு தப்பா இருக்கலாம் ஒருவேளை, கரெக்டா தெரியல, என்ன நான் விசாரிச்சாலும் சொல்றேன், 5 6 வருஷத்துல அது வந்து கனி கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகே, அப்ப அந்த செடியா வளர்றத பார்த்து இதுதான் எண்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அப்புறம் கொஞ்சம் மரமா இருக்கிறத பார்த்து இதுதான் எண்டு சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு வெயிட். ஓ, கனி ஒண்ணு வருது, ஓ மாம்பழம் வருது, இதுல அந்த கனிக்குள்ளே பல்லாயிரம் விதைகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு சில இதுல இன்ஃபேக்ட் எஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு விதையை போட்டீங்கன்னா அதுல இன்னும் மரம் வரும், அதுல எத்தனை விதை இருக்கும். சோ அது அப்படியே ப்ராக்ரஸ் நீங்க சோ பட் வந்து சோ இது ஒரு பெரிய ஒரு ட்ரெஜெக்டரி இருக்கு இல்ல, சரியா? சோ நீங்க இதுதான் அதான் சொல்லிருக்கேன். அதே மாதிரி சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் வந்து ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வர்றது. ஸோ இப்படி ஆரம்பிச்சது 19th செஞ்சுரியில. அது நமக்கு தெரியும், ப்ரிடாமினென்ட்லி இந்த சதர்ன் பார்ட்ஸ் தான் ரொம்ப காஸ்பல், அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ்ல தான் இந்தியாவில் காஸ்பல் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அநேகர் விசுவாசித்தார்கள், அநேக ஊழியங்களும் இங்கே தான் நடந்தது. 60 70களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து சதர்ன் பார்ட்ஸ், கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி பகுதிகள் 1960 70 சொல்றேன், அது ஒரு பெரிய அரைகூவல் மூவ்மெண்ட்ஸ் நிறைய ஆரம்பிச்சது. எஃப்எம்பிபி, அப்புறம் வந்து விஸ்வவாணி, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனது. அப்புறம் ஜேம்ஸ் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அவங்களோட. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் வந்து நான் ஒன்று ரெண்டு சொல்றேன், இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்கு. ஷாலோம் மிஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களாம் இந்த பீல் ட்ரைப் பத்திலாம் சரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் ஸ்டார்டட் தமிழ்நாட்டில இருந்து, மெயினா கேரளா இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து நார்த் இந்தியா போய். ஸோ இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நார்த் இந்தியாவில் போய் வந்து அந்த ஜனங்களுக்கு முதல்வது சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நிறைய பேர் சுத்தமா கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு கூட எனக்கு தெரியாது. அங்க மட்டும் இல்ல, இங்கே தமிழ்நாட்டிலுமே ட்ரை ஏரியாஸ் இருந்தது. ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அம்மா வந்து ஒரு ஆள்கிட்ட போய், ஒரு அம்மாட்ட போய், இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், 15 18 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட போய் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க அம்மா வந்து கிராமத்தை சொல்றாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, ஆண்டவர் உங்க வாழ்க்கை நல்ல வாழ் கொடுப்பாரு அப்படின்னு. அவர் அம்மா கேக்குது, இயேசுவா, அவர் எந்த கட்சி தலைவர்னு கேக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கவே இருந்துச்சு. இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இன்னும் கூட இருக்கான்னு தெரியல, இருக்கு. ஆனா நார்த் இந்தியால ரொம்ப அதிகமா இருந்தது, ஒண்ணுமே தெரியாம. சோ சுவிசேஷம் பரவ ஆரம்பிச்சது. இன்னும் சில இடங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சோ இப்ப ஒரு ஒரு சோ இது ஒரு காஸ்பலோட ஒரு 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 ஒர்க்கா? ஆமா, டெஃபினட்டா கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறாரா? ஆமா. ஆனா இப்பயும் வந்துட்டு இந்த ஒரு ஒர்க்கையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம்னு வைங்க, சரியா? நார்த் இந்தியாவுக்கு யார் போவா, நார்த் இந்தியாவுக்கு யார் போவா, கிளம்பி போ கிளம்பி போ. சரி, நார்த் இந்தியா மட்டும் இல்ல, எங்கேயுமே நார்த் இந்தியா மாதிரி சில ஊர்கள் இருக்கு, அங்க போ, யார் போவா, யார் போவா, போவோம் போவோம் போவோம், சுவிசேஷ ஊழியம் செய்வோம், எல்லாருக்கும் ட்ராக்ட் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம். இதெல்லாம் இருக்கா? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது மட்டும் தானா? மாமரம் செடியோட அவ்வளவுதானா? அதுல ஜீவன் லைஃப் இருக்கு அதுல. அது செடி வந்து வந்திருக்கு, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு மாங்கொட்டை ஒண்ணுமே லைஃப்லெஸ்ஸா தெரியுது, ஆனா அந்த பூமிக்குள்ள போட்டாலே மண்ணுல இருந்து பொழைச்சு வருது. அது மாதிரி அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம், நல்ல விஷயம். இன்றைக்கு as we speak in these days, I don't want to name some places. அந்த பிளேசஸ் எல்லாம் இவங்க தான், நம்ம ஜி குரூப் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வந்து அப்படி ரிவைவல் வந்துட்டு இருக்கு, பயங்கரமான ரிவைவல் வந்துட்டு இருக்கு. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஜனங்கள் வந்து, அதாவது கீழ் சாதிக்காரன் போறான் அப்படின்லாம் ஒரு காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே போறான், பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம். சோ இது ஒன்றும் பெரிய எவிடன்ஸ், நம்ம மக்கள் எல்லாத்தையும் அழகா போட்டோ எடுத்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டுருவாங்க. போட்டு பாத்தீங்களா இத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்கன்னு. சோ அதனால எல்லாம் பப்ளிக் டொமைன்ல நான் சொல்ற டேட்டா எல்லாம் இருக்கு, இது ரகசியமான தகவல் எல்லாம் கிடையாது. அங்கங்க வீடு எல்லாம் எடுத்து போடுறாங்க, நீங்க போய் பார்த்தா தெரியும். சோ இப்படி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் இதோட முடியுதா அப்படின்னா இல்ல, சரியா? ஆனா பைபிளை மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அவ்வளவுதான் சுவிசேஷம் தெரியும். அதுக்குதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, இன்று சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு? இப்ப அடுத்த லெவல் என்னன்னா, அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்ல, அவர்கள் ஆளுகைக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பவுண்டரி கொடுத்திருந்தார்ல, ஒரு குறிப்பிட்ட எகிப்து நதியில இருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும். அது மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அதாவது அதிகாரம், ஆளுகை அவர்கள் வாழ்க்கையில விரிவடைய ஆரம்பிக்க வேண்டும். இது பாத்தீங்கன்னா இங்கேயே இன்னும் சரியா நடக்கல. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இப்படி இருக்குது. எங்க நம்ம தமிழ்நாட்டுல சொல்றேன், நூற்றாண்டுகளா கிறிஸ்து இங்க இருக்குது, ஆனா இங்க இன்னும் வரல, தெரியல. இந்த பார்ட் ஆஃப் தி காஸ்பலே தெரியல. எது தெரியல? பவுண்டரிஸ், ஆளுகை.
நம்முடைய எல்லைகளில் ஆளுகை. இதெல்லாம் தெரியணும்னா நீங்க வந்து அதான் ஆவியானவர் இன்றைக்கு சொல்றது உங்களுக்கு கேட்கணும். அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அப்பதான் இப்படி ஒண்ணு இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஏற்றுக்கொண்டால் தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். ஓகே. சோ இன்றைக்கு பேசிட்டு இருக்கிறதுல என்ன பேசிட்டு இருக்காருன்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு, சபைக்கு நான் சொல்றேன், அதான சபைக்கு சொல்லுகிறார், வெளியாளுக்கு சொல்லல, சபைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பவுண்டரிய முழுவதுமாய் சுதந்திரிக்க சொல்லுகிறார். He is urging us to take the territory completely. ஓகே, எகிப்து நதி தூக்கி ஐபிராத் நதி வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு தேவன் சிம்பிளா சொல்லலாம், இதுக்கு பல விதத்துல இதை சொல்லலாம். நமக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தம். அப்ப அவங்களுக்கு ஐபிராத் நதியில இருந்து எகிப்து நதி வரைக்கும், நமக்கு உலகமே சுதந்திரம். இத அப்படி சொல்லாம இன்னைக்கு நான் வேற மாதிரி சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரமும் ஆளுகையும் செயல்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, ஓகே, நம்முடைய சரீர சுகம் மற்றும் காரியங்கள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய தொழிலே, நம்முடைய வேலையிலே, எல்லாவற்றிலும் அதிகாரமும் ஆளுகையும் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டார் பூமியை. சோ நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இது எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் எல்லாவற்றின் மேலும். அதுதான் நம்முடைய வேலை. சோ இதை தான் ஆவியானவர் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு விசுவாசியும் பேசிக் கொண்டிருப்பார். ஏன் பேசுறாரு அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட காரியத்தை ஆளுகை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பெரிய சாட்சிகளாக இருப்பது மிக கடினம். ஊருக்கு ஒரு வேஷம் போடலாம், எல்லார்ட்டையும் போய் நம்ம நல்லா பேசலாம், நல்ல கிறிஸ்டியன் டர்ம்ஸ் பேசிக்கலாம். ஆனால் நாம் தனிப்பட்ட முறையிலே துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், பயத்திலேயும் கண்ணீரிலும், அதாவது இந்த மாதிரி சில சூழ்நிலையிலே வர்றதே தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இவைகள் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா, வெளியே நம்ம வேற பேசிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, அது வந்து நம்ம ஒரு wounded warrior மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, நம்மளால தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியாது சரியான விதத்துல. ஓகே, சோ கர்த்தர், அதனாலதான் பாருங்க, கர்த்தர் இந்த ஏரியா பத்தி ரொம்ப கரிசனையா இருக்கிறார். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவண்டை வரும்போது அவன் அப்படியே எல்லாமே மாறிடுறது இல்லை. ஓகே, ஒருவன் எல்லாம் புதிதாயின அப்படின்றது ஒரு அர்த்தம் என்னன்னா, இப்பொழுது ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஆனா ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனாலே அவன் எல்லாவற்றையும் புதிதாக்கி கொள்ள முடியும். அவன் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்ல. சோ இதிலே ஆளுகை வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை இஸ்ரவேலிலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம். நாங்களே அற்புதங்கள் அடையாளங்களா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னார். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் சொல்ல, சாட்சிகளாய் இருப்பீர்கள். your life will be a testimony. So only when you have dominion and authority in every area, your life can be a testimony. So இதை வந்து ஹம்பிளா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இல்ல பரவாயில்ல, நாங்க கர்த்தர் எப்படியாவது அவர் நாம மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எதையாவது நடந்து மகிமைப்படுதுன்னு சொன்னா அது லாஜிக் இல்லை, அது கரெக்ட் இல்லை. நம்ம லாஜிக் இல்லை சொல்றத விட நம்ம வந்து முழுமைக்குள்ள போகாம நின்றுட்டு இருக்கோம். So we should understand that God wants us to have dominion in every area. So யுத்தம் ஏன் வருகிறது, ஏன் யுத்தம் அப்படின்னா இவங்கள நான் பேசிட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் இன்னும் சில எக்ஸ்ட்ரா வெளியே இருக்க காரியங்கள் கொஞ்சம் பேசுறேன், திரும்ப அதுக்கு வர்றேன். ஏன் யுத்தம் அப்படின்னா, இப்ப இவர்களுக்கு ஏன் யுத்தம் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்கள் அந்த சுற்றியுள்ள ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யவில்லை. அப்படி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யாத பட்சத்திலே சுற்றி இருக்கிற காரியங்கள் இல்ல நபர்கள் இவர்களை ஆள ஆரம்பித்தார்கள். அப்ப யுத்தம் ஏன் வருதுன்னா, என்னை சில காரியங்கள் மேற்கொண்டு இருக்கிறது இன்றைக்கு, ஆனால் அவைகள் மேற்கொள்ள கூடாது, அவைகள் என்னை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எனக்கு எழுதப்பட்ட தீர்ப்பு, இயேசுவின் ரத்தத்தினாலே எழுதப்பட்ட, சிலுவையிலிருந்து எழுதப்பட்ட தீர்ப்பிலே நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நான் இருக்கிறதே தவிர நான் ஆளப்பட வேண்டும் என்று இல்லை. அப்படி இருக்கிறதுனால நான் சூழ்நிலைகளை பார்க்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கிறேன், எனக்கு அதோடு உடன்பாடு இல்லை. நான் அதோடு நான் யுத்தம் அறிவிக்கிறேன். I am pronouncing a war. I am declaring a war on things that are around me. ஆனா பாருங்க, இது வந்து சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து என்ன எங்கேயோ பேசிட்டு இருக்காரு மாதிரி இருக்கும். ஏன் இருக்கும்னா, by this time through everything that's happening around you, the devil has made us believe that he has declared war on us, while in truth we have declared war on him. பிசாசு என்ன சொல்ல நினைக்கிறான், எப்படி கன்வின்ஸ் பண்றான்னா, அவன் நம்ம மேல யுத்தம் பண்ணி இருக்கிறான்,
இப்ப இந்த பாட்டு கேட்டு இருந்தேன், நல்ல பாட்டு. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நல்ல பாட்டு, நல்ல வரிதான். ஆனா அதிலே ஒரு மைல்டு டிசப்ஷன் இருக்கு பாருங்க. பெர்க்மான் ஐயா நான் குறை சொல்ல, ஒரு பெரிய ஆளு. பட் இருந்தாலும் இது லிரிக் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேருக்கு அப்படிதான் அவங்க ரியாலிட்டி இருக்கும்போது இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா அவங்க ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா, பிசாசு எனக்கு எதிராக நிக்கிறான், எனக்கு என்ன அப்படியே காலை கட்டி போட்டான், என் கையை வெட்டிட்டான், என்னை அப்படியே சிறைச்சாலையில வச்சுட்டான் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கனால இந்த மாதிரி ஐயோ இயேசுவின் ரத்தம் தான் பிசாசு ஒன்றும் செய்யாதுன்றது ஒரு பிகினிங் லெவல்ல அவங்களுக்கு உதவும். மேபி கர்த்தர் அதுக்காக அந்த பாட்டை அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, சில மாதிரி ஜனங்கள் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார்கள், ஆகவே இப்படி பாட்டு எழுதினால்தான் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தம் என் மேலே அப்படின்னா நான் தான் சாத்தானை நெருங்குவேன். எதுக்கு நெருங்குவேன்னா அவனை அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு. புரியுதா? இயேசுவின் ரத்தம் என் மேல என்ன பண்ணுவேன், சாத்தானை நெருங்காதுன்னு கிடையாது, நான் சாத்தானை நெருங்குவேன். ஏன்னா அவனை கீழே தள்ளுறதுக்காக. ஓகே, சோ திரும்ப சொல்றேன், பிசாசு என்ன செய்ய நம்மள என்ன நம்ப வச்சுட்டு இருக்காங்கன்னா, அவன் நம்ம மேல யுத்தம் போட்டிருக்கான். No. The real thing is when you accepted Christ, you declared war on him. Okay. When you accepted Christ, you declared war on him. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் பார்வோன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான்? வேற எல்லாருமே அங்கே வேற எத்தனையோ சுத்தி முடிஞ்ச நாடுகள் இருந்தது, அவர்கள் அடிமையாகல. இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் அடிமையா இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, அதனால அவங்களை மட்டும் அடிமைப்படுத்தினான். ஓகே, சோ ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி மேல பிசாசு கண்ணு, அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஓகே, அதே மாதிரி பாருங்க, அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு யுத்தத்தின் ஆபிரகாமின் சந்ததியா இருந்ததுனாலே அவர்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்க முடியாது. பை பர்த், டிஃபால்ட் பர்த். ஏன்னா அவங்களுக்கு அந்த விருத்த சேதன உடன்படிக்கை இருந்தது, அதனாலே அவங்க தேவனுடைய குடும்பமா மாறிடுறாங்க. சோ தேவனுடைய குடும்பமா இருக்கிறவர்கள் பிசாசுக்கு ஏத்து நிற்கிறவர்கள். ஏன்னா தேவன் பிசாசுக்கு ஏத்து நிற்கிறவர், இவர்களும் அவருடைய குடும்பம் மாறி விடுகிறார்கள். ஆகவே அவன் அவர்களுக்கு எதிராக வர பார்க்கிறான். Or in other words, our confrontation becomes inevitable in that way. அந்த வழியில ஒரு யுத்தம் கண்டிப்பா வரதான் செய்யுது. சேம் வே இன்றைக்கு பிசாசு நம்ம மேல யுத்தம் செய்யல, நம்ம தான் நம்ம யுத்தம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு யுத்த சூழலில் இன்று இருக்கிறோம். இருக்கிற யுத்த சூழலை நான் கொஸ்டின் பண்ணல, ஏன் இந்த சூழல் வந்திருக்கிறது என்பதை நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த யுத்த சூழல் வந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பொல்லாங்கனோடு யுத்தம் தொடுத்திருக்கிறீர்கள். இயேசு எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசுவின் ரத்தம் எப்பொழுது உங்களை கழுவினதோ, அப்பொழுதே இந்த இயேசுவின் ரத்தம் ஒரு ஆளுகையின் ரத்தம். கீழே கிடக்கிற குப்பையில கிடக்கிறவர்களை ஆளுகை செய்யும்படி மாற்றுகிறவர்களாய் சிந்தப்பட்ட ரத்தம் இது. இந்த ரத்தம் யார் மேல விழுகிறதோ அவர்கள் பிசாசு மேல யுத்தம் தொடுக்கிறார்கள். சோ அதனால இப்ப நமக்கு நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யுத்தம் நமக்கு இருக்கிறது. ஏன் இருக்குன்னா, நாம் தான் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டோம். யுத்தம் இப்பொழுது இருக்கிறது, நாம் ஆரம்பித்த இந்த யுத்தத்தை நம்மால் முழுமையாக ஜெயம் எடுக்க முடியும். சத்ருவின் சேனையை கீழே தள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோ அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு அதிகாரமும் ஆளுகையும் உண்டாயிருக்கிறது. அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் நாம் பயன்படுத்தும் போது பிசாசின் சகல கிரியைகள் மேலும் ஜெயத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். See, God did not call you to live a civilian life. God called you to live a warfare life. Or in other words, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே நீங்க வாரியரா மாறிட்டீங்க. ஏனென்றால் தேவ ஆவி அருளப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். விழி விழி தேவராலே விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழுது, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. Take your captives captive. உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஓகே, நாம் யுத்தத்தை தொடங்கி விட்டோம். இயேசு கிறிஸ்துக்குள் வந்ததுனால தொடங்கி விட்டபடியால் இன்றைக்கு நம்ம ஒரு யுத்தத்துல மாட்டி இருக்கிறது மாதிரி தெரியும். பிசாசு சில பேர் சொல்லுவான், ஐயோ இவரு உன்னைய பத்தி பேசல, வேற யாரைய பத்தி பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ இவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, அதனால இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்ன மாதிரி பிசாசு சில பேர்ட்ட சொல்லலாம், இது நீ பண்ண தப்புனால இந்த இடத்த மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா இது வெறும் மாம்சத்துல இருந்து கேட்கிற சத்தம். நாம் சில தவறுகள் செய்யலாம், நம்ம தவறே செய்யாம எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கோம்னு சொல்ல முடியாது. நாம் சில தவறுகள் செய்யலாம், வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல.
ஆனால் நாம் ஆவியை பெற்றிருக்கிறபடியால் இந்த தவறுகள் எல்லாம் நம்முடைய டெஸ்டினியை நம்ம எங்கே போய் சேர்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறதே இல்லை. ஓகே, நம்முடைய தவறுன்னு ஒண்ணு இருக்குன்னா எதுனா நம்முடைய ஆவியிலே தேவன் அருளி இருக்கிறவைகள், அதை நம்ம பார்க்காம நாம் செய்த தவறுகள் அதே கவனிச்சுட்டு இருக்கோம்னா, அதாவது ஆவியிலிருந்து பாக்குறதுனா இந்த சூழ்நிலையை ஒரு ஷார்ட்டா இதை சொல்லிடுறேன். ஆவியிலிருந்து இந்த சூழ்நிலையை பாக்குறதுனா எப்படின்னா, இந்த யுத்தங்கள் எனக்கு வந்தது காரணம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நான் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறேன். அதனாலே நான் இன்று யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். நான் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய ஆவியிலிருந்து தொடங்கி இருக்கிறேன். அப்ப ஆவியிலிருந்து தொடங்கப்பட்ட யுத்தத்தை ஆவியினாலே ரன் பண்ண முடியும், அவர் சஸ்டெயின் பண்ண முடியும், ஆவியினாலே மேற்கொள்ளவும் முடியும். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. இன்னைக்கு அவன் உனக்கு எதிராக வந்திருக்கிறான். இன்னும் இந்த கான்டெக்ட்ல உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, இவர்களுக்கு யுத்தம் வந்தது ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கானான்ல இருக்கிறதுனால. இவங்க கானான்ல இல்லைன்னா யுத்தம் வராது. எகிப்து இருந்தவ யாருமே கூட யுத்தத்துக்கு வரல. கானானுக்குள் வந்தார்கள், அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள் வந்தார்கள், ஆகவே யுத்தம் வந்தது. அதே மாதிரி நாம் கிறிஸ்துக்குள் வந்திருக்கிறோம், வந்ததுனாலே நாம் சில பேருடைய யுத்தத்தை ஆரம்பித்து விட்டோம். அதனால இந்த யுத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் இப்ப பேசுறது நீங்க மாம்சத்துல கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் எங்க பிரதர் யார்கிட்ட பிரதர் யுத்தத்தை தோக்குறேன், நானே பரிதாபமா உட்காந்துருக்கேன், இப்படிலாம் பேசுறீங்கனாலே நீங்க மாம்சத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் கிதியோனை பார்த்து அழைக்கும் போது பராக்கிரமசாலின்னு சொன்னார். கர்த்தரோடு இருக்கிறார், மைட்டி மேன் ஆஃப் வேலை இருந்தார். அவன் சொன்னா வாய்ப்பே இல்லை சார், நீங்க சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஆவி அவன் மேல் அருளப்படும் போது அவன் எப்படி இருக்கிறான்றதை பார்த்து பேசுறாரு. மாம்சத்தை பார்க்கல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அது மாதிரி கர்த்தர் ஆவியினாலே என்ன நடக்க முடியும் என்பதை பார்க்கிறார், பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மூப்பர்கள் எல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் பாடுகிறாங்க, சொல்றாங்க பாருங்க, நம்ம அதை படிச்சோம் வெளிப்படுத்தின விஷயத்துல. அவர்கள் பாடுகிறார்கள், உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். சோ இது முழுக்க முழுக்க அவருடைய ரத்தத்தினாலே இந்த நம்முடைய அந்தஸ்து மாறி இருக்கிறது. அதாவது யுத்தத்தை தொடுக்கிறோம். இது எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நடந்திருக்கிறது. ஆகவே தொடங்கின அந்த யுத்தத்தை நம்முடைய ஆவியினாலே நாம் தொடர முடியும், நாம் மேற்கொள்ள முடியும். இங்கே எப்படி யுத்தம் நடந்தது? இவங்க யுத்தத்தை தொடக்குகிறார்கள், போறாங்க, போய் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அங்கே யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து புறப்பட்டு சிசராவோட யுத்தம் பண்ணின. அப்புறம் கீசோன் நதி என்னும் பூர்வ நதி வந்து இவர்களை அடித்து கொண்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. சோ நம்முடைய யுத்தத்தை நாம் தோக்குகிறோம், மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு நம்முடைய யுத்தம் நடக்கிறது. நாம் தோக்குகிறோம், நம்முடைய ஆவியிலும் தோக்குகிறோம். ஆவியிலிருந்து தோக்கும் போது அங்கே இம்மிடியட்டா தேவ தூதர்களின் யுத்தம், அது தேவதூதர்கள் வந்து யுத்தத்தை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். The angels of God, the warriors in the heavenly realms, they take over the battle. அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். இந்த யுத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெர்ஸ்பெக்டிவ், பார்வை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இன்ஃபேக்ட் இட்ஸ் a war, it's a perspective, என்ன சொல்றது, war of perspectives. பிசாசான நம்மை மேற்கொள்ளுகிறான்னா என்ன நடக்குது அங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் வேறொரு பெர்ஸ்பெக்டிவ் உள்ள போட்டு விட்டுறான், மாம்சத்தின் பார்வை கொடுத்து விடுகிறான். You are under, you are going to be defeated, you are defeated already, நீ ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ கீழே இருக்கிற, நீ பலவீனனா இருக்கிற அப்படின்றத போட்டுறான். சோ இப்ப அதுல இல்லாம விலகி வந்து ரத்தத்தின் பெர்ஸ்பெக்டிவ், அதுதான் ஆவியின் பார்வை. ரத்தத்தின் பார்வையே ஆவியின் பார்வை. அந்த பார்வைக்குள்ள நுழையும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம் நமக்குள்ளாக இறங்கி நமக்குள்ள துணிக்க ஆரம்பிக்கும் போது அது ஆவியில் இருக்கிற உண்மையை பேசுகிறது. அதுல ஒரு உண்மைதான் இப்ப நான் பேசிட்டு இருக்குது. இந்த யுத்தத்தை நாம் தான் தோக்கிறோம் என்பது மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய சத்தியம். அதை பேச ஆரம்பிக்கிறது. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, that makes you understand you are in control. The devil is not in control, you are in control. பிசாசு கண்ட்ரோல் இல்லை, நீங்க கண்ட்ரோல் இருக்கிறீங்க. நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க சூழ்நிலையை பார்த்தாலோ எதை பார்த்தாலும் நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு கரெக்ட்னே தோணாது. நான் எங்க கண்ட்ரோல்ல இருக்கேன், எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா?
நான் என்ன சொல்றேன், எலிசா ஜெபம் பண்ணல, அது மாதிரி ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடும் சொன்ன போது அந்த மலை சீரிய ராணுவத்தால் அல்ல, அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டாம். இன்றைக்கு நான் அதான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் என்றும், எலியா சொன்னான்ல, கர்த்தாவே இதையெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். முதலாவது, நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள். நீங்கள் இந்த யுத்தத்தை அவருடைய வார்த்தையின்படிதான் துவக்கி இருக்கிறீர்கள். இப்ப யுத்தம்னா சிம்பிளா சொல்லணும், நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சில காரியத்துல, அதுதான் யுத்தம். எனக்கு இது வேணாம், கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே செத்து சாபமாகி இதோட நல்ல காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், சாபத்தை அல்ல. அதுதான் எனக்கு வேண்டும், இது எனக்கு வேணாம், நான் இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஜெபத்தை தொடங்கிருக்கீங்களா, அதுதான் யுத்தம். ஒருவேளை இன்னும் சில ஏரியாஸை தொடங்கலாம், இன்னைக்கு தொடங்க ஆரம்பிங்க. சோ அப்படி யுத்தத்தை தொடங்குறீங்கல்ல, சோ அப்படி தொடங்கும் போது நீங்கள் தான் ஆளுகையில் இருக்கிறீர்கள். ஏன்னா தொடங்கின நீங்கள், உங்கள் ஆவியிலும் தொடக்கப்பட்டிருக்கிறது யுத்தம். சரியா? ஆவியிலும் தொடக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஆவியினால் அதை முடிக்க முடியும். அந்த ஆளுகை உங்கள் கையில் இருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது அந்த எப்படி சீரிய ராணுவம் இருந்தாலும் அந்த மலை அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் சூழப்பட்டிருக்கிறதாக எலிசா ஜெபித்த போது அந்த வேலைக்காரன் கண்டானோ, அப்படியே உங்களை சுற்றி இருக்கிறது. அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா, இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதோட மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்று அநேகர் கண்களை திறக்கும்படியாக தான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதுவுமே முடியலன்னா கூட ஒண்ணு பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை நல்லா தியானிங்க. தியானிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லுங்க, நான் தான் ஜெயிக்க போகிறேன். பிசாசு ஜெயிக்கிறது இல்ல, இது பிசாசு ஜெயிக்கிற யுத்தமும் அல்ல, இது நான் சாத்தானை ஜெயிக்கும்படியாக தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த யுத்த களம். This war front is given by God to me so that I can overcome the devil. Okay, so that I can overcome the devil. See, இந்த நாட்கள்ல பிசாசு வந்து உங்க வார்த்தைகளுக்கு ரொம்ப பயப்படுகிறான், ரொம்ப பயப்படுறான். நீங்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரிலாம் இருக்கலாம், பட் தொடர்ந்து அந்த வார்த்தையை பேசுங்கள், ஜெயத்தின் வார்த்தையை பேசுங்கள், உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஐ ஹேவ் டு ஸ்பீக் மோர், வில் கண்டினியூ. நியாயாதிபதிகள் இன்னும் சில பகுதிகளில் இருந்து இந்த யுத்தங்கள், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேச போறோம். ஏன்னா ஐ பிலீவ் காட் இஸ் ப்ரிப்பேரிங் அவர் ஹேண்ட்ஸ் ஃபார் பேட்டில். நம்முடைய கைகள் யுத்தத்துக்கு தேவன் பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். யுத்தம்னா ஏதோ பிரச்சனை வரப்போதும் கிடையாது, நாம் சுதந்திரிக்க போகிறோம், அதற்கான யுத்தம் இது, சுதந்திரங்களுக்கான யுத்தம். We are saying devil we cannot compromise, we want more, we will not compromise. சரி, ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பந்திக்கான காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. Horra bante ribrakend rohonte ribrante rehadorobaro. Rebran canto rabarante reberion trudi baron crodi baranda rabarianto berude reberio. Reberion duri berion torabarante rebero. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Ribracanto rimbakendo riberante rahadaro. Thank you Lord. Thank you Lord. Redare berancanto rebero. Thank you Jesus. Thank you Jesus. Horra bante ribracanduri vedere brandere imbadoravo. Thank you Father. Thank you Father. Rembrancantero. ஆண்டவரை வெளிப்படுத்தும் விசேஷம் 12 வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உன்னை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் நம்பி இந்த யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதுவே எங்கள் கண்களை தெளிவாக்குறதா இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீர் அருளி இருக்கிற ஆவியோடு எங்களை தொடர்பு படுத்துகிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் ஆவிக்குள்ளாகிறோம். இந்த சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் ஆவிக்குள்ளாகிறோம். எங்களுடைய பார்வையெல்லாம் ஆவியின் பார்வையாய் மட்டுமே இருப்பதாக, காண்கிறவைகளை அல்ல, காணக்கூடாதவைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஆவியில வைத்திருக்கிற அதிகாரத்தையும் ஆளுகையும் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து, எங்கள் சூழ்நிலையில் உண்மையாக இருந்தாலும் அதன் மேல் அதிகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். தேங்க்யூ லார்ட். அப்படியே பராக்கிரமசாலிகளாக இருக்கிற பிரச்சனைகளையும் நாங்கள் ஆளுகையினாலே மேற்கொள்ள உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட்.
எல்லாரும் இயேசு ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தில் நம்ம பங்கு பெறலாம். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆண்டவரே, இது இந்த வாரம் எங்கள் சாட்சியாக இருக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். எங்கள் வார்த்தைகளால் விசுவாசத்தினாலே அதை பேசி ஜெயித்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தியங்களை எங்களுக்கு இன்னும் போதித்தரும், இன்னும் ஆழமாய் நடத்தியாடும். ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.